வணக்கம். திருவாதிரை நோன்பு முடித்த பிறகு தாம்பூலம் என்னென்ன தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கணவரோட ஆயுள் பலம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் காரடையான் நோன்பு, வரலட்சுமி நோன்பு, இப்படி பல நோன்புகள் இருப்பாங்க. அந்த வரிசையில் மார்கழி மாதத்தில் திருமணமான பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய பலத்திற்காக தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காகவும் கடைபிடிக்கப்படும் விரதம்தான் இந்த திருவாதிரை நோன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் மாங்கல்ய பலத்திற்காக பெண்கள் இந்த விரதத்தை இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. முக்கிய பூஜையாகவே பார்க்கப்படுது. கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னும் மங்களகரமான வாழ்வு அமையணும் அப்படின்னும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க. மார்கழி மாத திருவாதிரை நாளில் கடைபிடிக்கப்படுவது தான் இந்த திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை 13ஆம் தேதி ஜனவரி மாதம் வருது. இந்த நோன்பு இருக்கும் பெண்கள் வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பூல பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் அப்படின்னும், அன்றைய தினம் மஞ்சள் பூசி தலையில் எண்ணெய் சீயக்காய் வைத்து நீராட வேண்டும் அப்படின்னும், வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு கணவரின் ஆசி பெற்று விரதத்தை துவங்க வேண்டும் அப்படின்னும், நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். முடியாதவங்க பகல் பொழுதில் உணவை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலையில் அதிகபட்சமாக 21, குறைந்தபட்சமாக 7 அப்படிங்கிற கணக்கில் எத்தனை முடியுதோ அத்தனை வகை காய்கறிகளால் சமையல் செய்ய வேண்டும் அப்படின்னும், சுவாமிக்கு படைக்க வேண்டும். பூஜை முடிந்த பிறகு யாருக்காவது அன்னதானம் வழங்கிய பிறகு நாமும் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படின்னும், கணவரின் ஆசிர்வாதத்தை அன்று பெற்றுக்கொள்ளவும் அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே போல் தாலி சரடு மாற்றிக்கொண்ட பிறகு கணவரிடம் கொடுத்து அவர் கையால் கட்டிவிட சொல்வது ரொம்பவே சிறப்பு. அதே போல் திருவாதிரை களி செய்து இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதம் திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம். அப்படி வீட்டுக்கு வருபவர்கள், அதாவது திருவாதிரை நோன்பு இருப்பவங்க குறைந்தபட்சம் ஒரு சுமங்கலி அல்லது உங்கள் குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி ஒற்றைப்படை எண்களில் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து தாம்பூலம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. அந்த தாம்பூல பையில் இருக்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தோன்னா, வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், முகம் பார்க்கும் கண்ணாடி, கண்ணாடி வளையல், மஞ்சள் கயிறு, தேங்காய், பழம், பூ, மருதாணி, கண்ணுக்கு போடுற மை, தட்சணை, ரவிக்கை துணி, இப்படி குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பொருட்களை வைத்து தாம்பூல பை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருட்களை வைத்து தாம்பூல பையை கொடுத்து திருவாதிரை நோன்பை மங்களகரமாக இருந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.